அனைவருக்கும் வணக்கம். பத்ரகாளி அம்மன் மந்திரம் யூடியூப் சேனல் சார்பாக நம்ம இன்றைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பகவதி அம்மனுடைய ஒரு வசிய மந்திரத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கு பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பகவதி அம்மன் அப்படின்றது ஒரு காளியோட ஒரு அம்சம்தான் இந்த பகவதி அம்மன். அதே போல் சக்தியோட ஒரு அம்சம்தான். இந்த அம்மன் மந்திரத்தை நம்ம சித்தி செய்வதால் நமக்கு என்ன கிடைக்கும்னா, நம்ம செய்த பாவங்கள் அனைத்தும் அகலும். அதுபோல் நம்மளால் முக்காலங்கள் அறிந்து நம்மளால் குறி சொல்ல முடியும். அதே போல் நம்ம நெற்றியில் விபூதி இந்த தாயை நினச்சி நம்ம நெற்றியில் மந்திரத்தை ஜெபித்து விபூதி வைத்துட்டு போனால் நம்மளை கண்டோர் எல்லோரும் நம்மளை கண்டு வசியமாவாங்க. அதே போல் நம்ம விபூதி பிடிச்சி பேய் பிசாசு பில்லி சூனியம் பிடித்தவர்களுக்கு விபூதி போட அது உடனே நிவர்த்தி ஆகும். அதே போல் இந்த மந்திரம் சொல்வதே சித்தர்களோட அனுகிரகம் இருந்தால் மட்டுமே இந்த மந்திரத்தை சொல்ல முடியும். அதே போல் தெய்வத்தோட அனுகிரகம் இருக்கக்கூடியவங்க தான் இந்த மந்திரத்தையே அவங்களால ஜபம் பண்ண முடியும். சரிங்களா? இந்த மந்திரம் சித்தர்கள் அருளிய மந்திரம் இது. இந்த மந்திரத்தை நம்ம 1008 முறை நம்ம ஜபம் பண்ணாலே இந்த மந்திரமானது சித்தி ஆகிடும். மிகவும் எளிமையான ஒரு மந்திரம் தான் இது. இது ஒரே நாள்லேயே நம்ம சித்தி பண்ணிடலாம். வளர்பிறை வெள்ளிக்கிழமை அன்று பூஜை அறையில் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பூஜை அறையை சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு அம்மன் புகைப்படத்துக்கு முன்னாடி மல்லிகைப்பூ சாற்றி வாழை இலை விரித்து பொங்கல் சுண்டல் பழம்பத்தி சுடம் வைத்து ஒரு நெய் தீபம் ஒன்று ஏற்றிட்டு இந்த மந்திரத்தை 1008 உரு சொல்ல இந்த மந்திரமானது சித்தியாகும். இந்த மந்திரம் சித்தி செய்வதே ஒரு கோடி புண்ணியம்தான். இந்த மந்திரத்தை நம்ம இப்போ பார்க்கலாம். ஓம் ரீங் அங். இதுதான் மிகவும் எளிமையான ஒரு மந்திரம்தான் இது. இந்த மந்திரத்தை சித்தி செய்து அனைவரும் பயன்பெறுங்க. இதில் வேறு எதுவும் சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் எனக்கு கேளுங்க. நன்றி, வணக்கம்.